தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை இருக்கிறதுல அப்படி தான் நமக்கு கடவுளும். பலர் இருக்குன்னு நம்புகிறாங்க, சிலர் இல்லைன்னு நம்புகிறாங்க. நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் கேட்ட கேள்விக்கு கிடைச்ச பதில் எவ்ரி கிரியேட்டிவிட்டி ஆஸ் அ கிரியேட்டர் அப்படின்னு சொன்னது என்னோடய பீச் ப்ரொஃபஸர் ஆயிஷா பேகம் மேடம். ஆமாம் இல்லை, இந்த உலகத்தில் எல்லா படைப்புக்கு பின்னாடியும் ஒரு படைப்பாளி இருப்பான். அப்படிப்பட்ட பலரின் நம்பிக்கைக்கு உதாரணமாக விளங்கும் ஒரு புத்துக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இந்த புத்துக்கோயிலை இடிக்க வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு சின்ன புத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கைவிட்ட ப்ராஜெக்ட் எது தெரியுமா? பல மாநிலத்திலிருந்து வந்த அதிகாரிகள் இந்த புத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த கோயிலின் அறங்காவலர் தரும் உண்மை தகவல் என்ன தெரியுமா? இதை பற்றி எல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படும் இந்த புத்துமாரியம்மன் ஆலயம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா புத்துக்கோயில் அப்படிங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. கோயில் பார்க்க சின்னதாக இருக்குன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துல சின்ன புத்து மட்டும்தான் தோன்றியது. அப்போது இந்த ஊரை சார்ந்த முன்னோர்கள் அதன் மீது பந்தல் அமைத்து வழிபட்டு வந்தனர். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்றைய காலகட்டத்தில் உண்டியல் காணிக்கையாக வந்தது வெறும் 3 ரூபாய் தான். அந்த காசை மூலதனமாக வைத்துத்தான் கோயிலின் பராமரிப்பு பணி தொடங்கியது. தற்போது 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கோயிலை சார்ந்து வாழ்ந்து வருகின்றன. இந்த நாள் அந்த நாள் என்று குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லா நாளிலும் இந்த புத்துமாரியம்மன் நடை திறந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வைகாசி முதல் வெள்ளி இந்த அம்மனுக்கு கரகம் எடுத்து திருவிழா நடத்துவது மிகவும் சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் எல்லா அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் மேலும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெறும். புத்துமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரமும் பல நாகுலம்மன் சிலையும் அமையப்பெற்றுள்ளது. பலர் வேண்டுதலின் பேரில் நாகுலம்மனுக்கு பால் வார்த்தல், பச்சை முட்டை படைத்தல், எண்ணெய் ஊற்றி திரி வைத்து விளக்கேற்றுதல், குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுதல் போன்றவை வழக்கமாக கொண்டுள்ளனர். முழு மனதுடன் வேண்டும் பக்தர்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் அம்மன் இந்த புத்துமாரி அம்மன். சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அரசால் திட்டமிடப்பட்டு 2000ஆம் ஆண்டு நிலங்களை கையகப்படுத்தும் போது இந்த புத்துமாரியம்மனை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் புத்து களையாமல் வேறு ஒரு இடத்தில் வைத்து தரும்படி கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் கட்டப்பட்டதுதான் இந்த புதிய கோயில். சுமார் 3 வருட காலம் முயற்சி செய்தும் அந்த புத்தை அகற்ற முடியாமல் போனது. அதன் காரணமாகத்தான் அந்த திட்டம் கைவிடப்பட்டு அதே இடத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 3 வருட காலமாக புத்தை அகற்ற செய்த முயற்சிகளும் முயற்சி செய்தவர்களுக்கு நிகழ்ந்த பகீர் சம்பவங்களை பற்றியும் நாங்கள் சொல்வதை விட இந்த கோவிலின் அறங்காவலரும் மற்றும் 20 வருட காலமாக தொடர்ந்து மிகச்சிறந்த தலைவராக விளங்கி வரும் திரு மோகன்ராஜ் அவர்கள் கூறுகிறார். அடுத்த 3 வருஷம் அவங்களால அந்த புத்து எடுக்கவே முடியல. நாங்கள் எந்த தடையும் பண்ணல. அந்த புத்து எடுத்து போனேன். ஒரு ஆந்திரா அந்த அந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர் வந்தார். வந்து இந்த புத்து எடுக்கணும்னு வந்து ட்ரை பண்ணார். ட்ரை பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு 1 வீக்கில் அவருக்கு அவங்க வீட்டில் எல்லாமே பயங்கர, அதாவது உடல் உபாதைகள் பிரச்சனை ஏற்பட்டு அவர் வந்து அவரே வர முடியல. இந்த ஊருக்கு திருப்பி 10 நாள் 15 நாள் இந்த ஊருக்கு வர முடியல. அவர் அப்படியே இந்த சக்தியை பார்த்து பயந்துட்டாரு. அடுத்து மகாராஷ்டிரா வந்து ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி வர்றாரு. அவர் வந்து பார்த்தாரு.
அவர் வந்து பார்த்து அவர் எதுவுமே பேசலை. இந்த கோயில் அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க, இதுக்கு மேலே ஃப்ளைஓவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்படி சக்தி வாய்ந்த கோயில் இது. நம்ம ஊரில் மகாராஷ்டிராவிலேருந்து வந்த ஒரு அதிகாரியே பயந்து போய். அதோட இன்னொரு பெரிய விஷயங்க, இந்த கோயில் வந்து அதுக்கு முன்னே ஒரு கட்டடம் வந்துச்சு, பழைய கட்டடம் புத்துக்கு மேலே. அந்த கட்டடத்தை பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பையன் ஜேசிபி வந்து இடித்தான். அதிகாரிங்க சொல்கிறது கேட்டு இடித்தான். அன்னைக்கு இரவே அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட். 6 மணிக்கு இரவு ஒரு 7 மணி இருக்கும். அவனுக்கு வந்து விபத்தாகி கால் வந்து அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு ஆள் இந்த கோயில் வந்து இந்த ஊருக்காரே பக்கத்து ஊர், இந்த ஊர் சுற்றி இருக்கிற ஒரு ஆள் இந்த கோயில் வந்து இடிக்கலான்ட்டு கிடப்பார் எடுத்து இடித்தார். அவர் அதை வந்து 15 நாளில் அந்த கோயில் இதுலேயே ஒரு கார் அடித்து ஆக்சிடெண்ட்டு இறந்துட்டார். அவரும் இந்த கோயிலுக்கு ஒரு உறுப்பினரோ இல்லை ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார். இந்த மாதிரி இந்த கோயிலை யாரும் எடுக்கணும்னு நினச்சாங்களோ அத்தனை பேருக்கும் பின்விளைவுகள் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றி எல்லாருமே அரசாங்கம் கைவிட்டது. இந்த கோயிலை அப்படியே விட்டாங்க. விட்டுட்டு மேலே ஃப்ளைஓவர் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை செஞ்சாங்க. இந்த கோயிலை எடுத்து வேற இடத்துல இருக்கிறதா இன்னொரு கோயில் புதுசாக பின்பக்கம் கட்டினாங்க. அந்த கோயில் அப்படியே இருக்கு. அந்த கோயில் அப்படியே இருக்குங்க. பின்பக்கம் கட்டின கோயில் அப்படியே இருக்கு. அந்த கோயில் யாரும் அதிகமாக வணங்குறதில்ல. இருந்தாலும் இந்த புத்து மாரியம்மன் புத்து இருக்கிற இடத்துல தான் வணங்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலேருந்தும் நிறைய பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் 2000 பேர் வராங்க. மேலும் இந்த கோயில் வந்து நாங்களே எதிர்பார்க்கல, இவ்வளோ சக்தி இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த சக்தியால் இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு 200 குடும்பங்கள் பிள்ளைக்குதுன்னா கடை, மளிகை கடை, ஹோட்டல் அது மாதிரி சின்ன இந்த கோயிலில். அதனால் இந்த தெய்வம் வந்து எந்த காலத்திலையும் யாருமே கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை உண்டு. நன்றி. லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் கொரோனா விஷயத்தில் மட்டும் நெகட்டிவாக ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்போம்ல. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.